அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. Praise God, Jesus. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. அப்பா தேவரே, இந்த கடைசி வாரத்தில் கொண்டு வந்து எங்களை சேர்த்ததற்காக நன்றி ஆண்டவரே. மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு பலத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே.
மட்டுமாக எங்களோடு இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை வழிநடத்தி வந்தவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்து சுகத்தையும் பலத்தையும் தந்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் கூட சுகுவினம் பலவீனம் வியாதியாக இருக்கிறவர்கள் அப்பா எல்லா சாபங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையில நாமத்தினால் எல்லா வியாதிகள் ஒழிந்து போவதாக, எல்லா பலவீனங்கள் எல்லா கட்டுகளை உடைக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் எல்லாவற்றையும் உடைக்கிறோம். பிசாசின் கட்டுகளை உடைக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையில நாமத்தினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் பிசாசின் சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் உடைக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலத்தை பெற்றுக்கொள்கிறோம், வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கை தருகிற ஆண்டவரே மே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே எங்களை எல்லாரும் அழைத்து அப்பா தேவரே இந்த ஆராதனை பங்கு கொள்ள கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க ஆண்டவரே. அடியானை தாழ்த்தி வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் காட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இந்த 2025 இருக்கும் கடைசி வாரத்துக்கு உங்களை இந்த ஆராதனைக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நிறைய காரியங்களே என்னுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களோட வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர் நிறைய காரியங்களே செய்திருக்கிறார். அது நன்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நிறைய பேர் பாருங்கள் 2025 ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி நிறைய பேர் நம்மளோட வந்திருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இல்லை, நிறைய பேர் இல்லை. ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவர்களெல்லாம் நிறைய பேர் நம்மளுடைய இல்லை, நிறைய பேர் மறுத்து விட்டார்கள். கர்த்தர் ஆனால் நம்ம இன்றைக்கு வரைக்கும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. why God is leading us and giving us time. He is giving us time. நம்முடன் பொறுமையாக இருக்கிறார், ரொம்ப பொறுமையாக இருக்கிறார், நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லதை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டு இருப்பார். God will open heavens and bless you. கர்த்தர் வானங்களை திறந்து பரலோகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் நாம் அதை தான் தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இப்படி ஏற்கனவே போன வாரத்தில் நமக்கு மல்கியான் புத்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வசனங்களை சிலது பார்த்தோம். கடைசியாக பார்த்த நம்ம வசனம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் வசனத்தில் டு நாட் ஃபியர் மீ அப்படின்னு போட்டிருந்தது. பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையோடு முடித்தோம் அந்த வசனங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்பொழுது கூட நாம் பார்க்க வேண்டிய வசனங்கள் சிலது இருக்கிறது. பார்த்தோம் என்றால் பாருங்க, மல்கியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நாம் அதிகமாக தியானிக்க நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, God is an unchanging God, ரைட்? கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். ஆனால் அவர் டிசிஷன்ஸை நிறைய மாற்றிக்கொள்கிறார். பார்த்துருக்கீங்களா? வேதத்தில் நிறைய டிசிஷன்ஸை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்தில் பார்த்தோம்னா தாவீது ஒரு எண்ணிக்கை எடுக்கும்பொழுது, கணக்கெடுப்பு எடுக்கும்பொழுது ஆட்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று அவனாகவே ஒரு எண்ணம் பிசாசு அவனை ஏவி விட்டான் என்று இருக்கிறது பிசாசு. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், அவனுடைய இதில் இருக்கிறவங்க எல்லாருமே
இஸ்ரேலில் இருக்கிற எல்லா கோத்திரங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், கணக்கெடுக்க சொல்கிறான், சென்சஸ் எடுக்க சொல்கிறான். ரைட்டா? அப்போ பாருங்கள், இதை அவன் செய்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை எடுத்துன்னு வந்து சொல்லும் பொழுது அவனுக்கு அவன் இருதயம் அவனுக்கு ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்காக இருந்தது. ரைட்? அவன் மனம் வலித்தது. ஏன் இப்படி செய்தோம் என்ற மனம் வலித்தது. அப்பொழுது ஆண்டவர் 3 தண்டனைகளை கொடுத்தார். அப்போ அவன் புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் செய்கிறான், தண்டனை ஏற்றுக்கொள்கிறான். நான் கர்த்தரிடத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று. மற்றவர்களிடத்திலோ அவங்ககிட்டலாம் நான் போக மாட்டேன். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எதுக்காக இந்த காரியத்தை நான் பார்த்து எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா, பாருங்க, கர்த்தர் மாறாதவர். இப்போ நான் படித்தது என்ன, கர்த்தர் மாறாதவர் படித்தோம். ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், சங்காரத்தூதன் அழித்து கொண்டே வரும்பொழுது ஆண்டவரால் தாங்க முடியவில்லை, நிறுத்து என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கும் ஆண்டவருடைய இருதயம் நன்றாக தெரிந்திருக்கிறது. தாவீது, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவரால் செய்ய முடியாது, தன்னுடைய மக்களுக்கு எதிராக அவரால் எழுந்து நிற்க முடியாது, செய்ய மாட்டார் என்று அவன் உறுதியாக இருந்தான். சரியா? அப்போ கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லும் பொழுது, அவர் சில காரியங்களை மாற்றுகிறார். He changes certain things in our. நம்ம வாழ்க்கையில் போகும்பொழுது நம்மளுடைய பேட் டிசிஷன்ஸால் சிலது எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் அவருடைய டிசிஷன்ஸும் சிலது மாறுகிறது. ஆனால் அவருடைய இரக்கம் பாருங்கள், ஒரு நாளும் மாறாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மாறுகிற விஷயங்கள் சிலது இருக்கிறது கர்த்தரிடத்தில், அவர் மாற்றிக்கொள்கிறார். மாறாமல் இருக்கும் காரியங்கள் சிலது இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா அன்பு, இரக்கம், நம்மை நேசிக்கும், இது ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கும் காரியங்கள், இதெல்லாம் மாறாமல் அவருடன் டிராவல் பண்ணுது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் மாற்றிக்கொள். அது எதற்காக என்றால் நம்முடைய நன்மைக்காக சில காரியங்களை ஆண்டவர் மாற்றிக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கு இந்த 2025 நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சில காரியங்களை மாற்றி இருக்கிறாரா? நான் தெளிவாக சொல்வேன், மாற்றி இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் பிகாஸ் ஆஃப் அவர் நம்மளுடைய பேட் டிசிஷன்ஸ், நம்ம எடுத்துக்கொள்ளும் சில சிந்தனைகள், நம்ம செய்யும் சில காரியங்களால், தவறாக செய்யும் காரியங்களால், மேபி ஒரு சில காரியங்கள் இப்படி நடந்திருக்குமோ, அப்படி செஞ்சுருக்கலாமோன்னு சுயத்தினால் சில டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டிசிஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா தவறான வழியில் போய் சேர்ந்து விடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் நம்மை சரியாக மறுபடியும் கொண்டு வருவதற்காக சில டிசிஷன்ஸ் எடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வனாந்தரத்தில் கூட ஆண்டவரால் இந்த ஜனங்களை அழித்திருக்க முடியும். இஸ்ரவேலர்களை, ஜனங்களை அழித்திருக்க முடியும். கர்த்தரை நம்பி வந்த ஜனங்கள் காதேஷ் என்ற இடத்தில் அந்த ஹெப்ரோன் மலையாண்ட நின்ற பிறகு அவர்களை ஆண்டவர் உள்ளே போக சொல்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் போக மாட்டோம் என்று அழுது கொண்டு, நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைவரை உண்டாக்கி கொண்டு மறுபடியும் எகிப்திற்கே போவோம் என்ற ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அது ஆண்டவருக்கு மிகவும் வலித்தது. ஏனென்றால் அவர்களை பாதுகாத்து மிகவும் பெரிய வெற்றியை கொடுத்து, அந்த 10 வாதைகளை எகிப்தியருக்கு மட்டும் காட்டுவதற்காக அல்ல, அந்த 10 வாதைகளை பார்த்து இஸ்ரவேலர்கள் தைரியமாக வருவார்கள் என்பதற்காகவும் அந்த 10 வாதைகளை ஆண்டவர் செய்தார். அந்த 10 வாதைகளை பார்த்தீங்கன்னா 7 வாதைகள் இஸ்ரவேலர்களுக்கு பாதிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் அந்த நெருப்பு இருந்தாலும், நெருப்பு மழை இருந்தாலும் இந்த பக்கம் இல்லவே இல்லை. ஒரு பக்கம் இருள் இருந்தாலும் இந்த பக்கம் இல்லவே இல்லை இஸ்ரவேலர்கள் பாளையத்தில். அப்படி பார்த்தால் ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை செய்து, செங்கடலை 2ஆக பிளந்து, எத்தனையோ வெற்றிகளை கொடுத்து எடுத்துன்னு அந்த இடத்தில் ஹெப்ரோன் மலையாண்டை நிற்க வச்சு, காதேஷ் என்ற இடத்தில் நிற்க வச்சு போங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் திரும்பி விட்டார்கள். இப்போ இந்த இடத்தில் ஆண்டவருக்கு வலிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவருடைய டிசிஷனை மாற்றிக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஏன் டிசிஷனை மாற்றிக்கொள்கிறார் என்றால், அவர்களை மன்னித்து விட்டார் ஆண்டவர். கர்த்தர் இஸ்ரவேலர்களை மன்னித்து விட்டார்.
அங்கேயே அழித்துட்டுக்கலாம், எல்லாரையும் 10 லட்சம் பேரையும் அங்கேயே அழிச்சிட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த எல்லாரையும் மன்னித்து விட்டார். ஆனால் அதே ரூட்டில் ஆண்டவர் போக அலோவ் பண்ணல. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா என்ன டிசிஷன் முதல் எடுத்திருந்தாரோ அதே டிசிஷனில் போகிறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணல. இவர்களும் அதே டிசிஷனில் போகணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலர்கள் உடனே ஐயோ தவறு செய்து விட்டோமே என்று சொல்லி உடனே மறுபடியும் அந்த மலை ஜனங்கள் அந்த அந்த ராட்சசர்களிடத்தில் போரிடுறதுக்கு ஓடுகிறார்கள். அப்போ மோசே சொன்னது இதுதான், மறுபடியும் தவறு செய்யாதீர்கள். எப்பொழுது ஆண்டவர் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரோ உங்களுடன், மறுபடியும் அதை செய்யாதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்கவில்லை. மறுபடியும் போய் பயங்கரமான அடி வாங்கி கொண்டு மறுபடியும் வருகிறார்கள். அப்போ பாருங்க, கர்த்தர் மாறாதவர், ஆண்டவர் மாறாதவர். ஆனால் இப்போ பாருங்க, கர்த்தர் மாறாதவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல ஆண்டவர் மன்னித்தார். அன்ஃபர்கிவிங் லவ். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்தில் மன்னித்தார். அப்போ பாருங்க, அன்பு, அவர் இரக்கமுள்ளவர், மன்னிப்பு, இந்த மாதிரி நிறைய காரியங்களே மாறாமல் அவருடைய கேரக்டரில் இருக்கு. அதை செய்தார். ஆனால் கொடுக்க வேண்டிய காரியத்தை டிசிஷனை மாற்றிக்கினார். அல்லேலூயா. அப்போது இப்படி தான் ஆண்டவர் செய்வார் என்று நாம் ஒரு கால்குலேஷன் போடும்பொழுது நம்மளுடைய தவறான டிசிஷன்ஸ், தவறான எண்ணங்களினால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் சில டிசிஷன்ஸை மாற்றிக்கொள்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் 2025 சிலதெல்லாம் யோசித்து பார்த்துருப்போம், இதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்குமா என்று. நிறைய காரியங்கள் நடக்காமல் கூட போயிருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பேட்டர்னில் ஆண்டவர் ஒர்க் பண்ணல. அதே காரியங்கள் மறுபடியும் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த இடத்தில் அவர் டிசிஷனை மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருந்தால் ஆண்டவர் மறுபடியும் அந்த கானான் தேசத்தை தருகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை தருகிறார். அந்த கானான் தேசத்தை எப்படி சொன்னாரோ அதை போலவே தருகிறார். அவர்கள் வீடு கட்டவில்லை, கிணறை வெட்டவில்லை, எதையும் விதைக்கவில்லை, எதையும் செய்யவில்லை. அப்படியே கட்டி இருந்த வீடு, அப்படியே திராட்சை தோட்டங்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. அவர்கள் நேராக போய் குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆண்டவர். அப்பனா மாறாதவர் தானே? மாறவில்லை. ஹல்லேலூயா. அப்போ என்ன மாறினதுங்க? ஏதோ ஒன்று மாறி இருக்கு. மாறாத ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது கொடுக்க வேண்டியவர் இப்பொழுதும் கொடுத்தார். அதை தான் கொடுத்தார். ஆனால் சில காரியங்களை அவர் மாற்றிக்கொண்டார். சில டிசிஷன்ஸை அவர் மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் கொடுக்க மாட்டார், செய்ய மாட்டார் என்பது கிடையாது. He will always be true to his word. அவர் வார்த்தைக்கு அவர் உண்மையாக இருப்பார். அதனால தான் இந்த வசனத்தில் the Lord does not change, கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னால் அது 100க்கு 100 உண்மை. கர்த்தர் மாறவே மாட்டார். இப்பொழுது செய்யலைன்னா கூட அடுத்த வருஷம் செய்வார், அதுக்கு அடுத்த வருஷம் செய்வார். ஆனால் செய்வார். ரைட்டா? ஆண்டவர் செய்வார். ஆனால் அவருடைய டிசிஷன், அவருடைய டைமிங்கை அவர் மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய டைமிங்கை அவர் மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அதற்கும் காரணம் நம்ம தான். இட்ஸ் நாட் கர்த்தருடைய நேரத்திற்கு நாம் மேட்ச் ஆகலை. அதுதான் காரியம். We did not match to God's plan. We wanted our own plan. நம்மளுடைய பிளான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினச்சோம், அது நடக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால் எப்பொழுதும் கர்த்தருடைய பிளானோடு இணைந்து போகிறோம் என்றால் God will மறுபடியும் he will அந்த பிளானை மறுபடியும் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யணுமோ அதை மறுபடியும் செய்து கொடுப்பார். படிங்க வசனத்தை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். நம்ம இந்த ஆண்டு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ரைட்டா? ரொம்ப தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் ஒரு காரியத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறார். ரிட்டர்ன் டு மீ, ஐ வில் ரிட்டர்ன் டு யூ. இந்த வசனத்தை நம்ம ஆண்டு ஆரம்பிக்கும் போது கூட பார்த்தோம், 2025 கூட பார்த்தோம். நீங்கள் என்னிடத்தில் வந்தால் நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களிடத்தில் வருவேன், அப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நான் உங்களிடத்தில் வருகிறேன், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லவில்லை. ஆண்டவர் நீ முதல்ல வா, அப்பொழுது நான் வருகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருவதற்கும் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் அங்கேயே தான் இருக்கிறார். நம்ம தான் விலகி ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டோம். We have only gone far away from God. God is still standing where he is. ஆண்டவர் எங்கே நின்று கொண்டிருந்தாரோ, நீ எங்கே விட்டுட்டு போனையோ ஆண்டவர், அவர் அங்கேயே தான் நின்று கொண்டிருக்கிறார். நாம் தான் ஆண்டவரை விட்டு சென்றோம். அதனால கர்த்தர் தெளிவாக இந்த வசனங்களை பேசுகிறார். இந்த ஆண்டு முழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார். ரிட்டர்ன் டு மீ, என்னிடத்தில் மறுபடியும் திரும்பி வா என்கிறார். இது ரொம்ப ஒரு தெளிவான, இது நம்ம அப்படியே தாண்டி போகிற வசனம் கிடையாது. ரொம்ப தெளிவாக சிந்தித்து நம் எண்ணங்களை செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய வசனம் இது, வார்த்தை இது. ஆண்டவர் ஒரு வசனத்தை ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால் அவர் சும்மா சொல்ல மாட்டார், அதில் அர்த்தம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ 25ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது ஹாப்பி நியூ இயர்னு சொல்லும்போது சில டிசிஷன்ஸ்லாம் எடுத்திருப்போம், அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டோம் நிறைய காரியத்தை. அப்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்னா, இந்த 2026லையாவது அதை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பார். லாயல்ட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கல. என்ன தப்பு இருக்குது? ரிட்டர்ன் டு மீ என்று சொல்லும்பொழுது, என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? இவர்கள் என்னை நேசிப்பதினால், பிகாஸ் தே லவ் மீ, என்னை நேசிப்பதினால். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களை விட, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ரிலேஷன், பிள்ளைகள், கணவன், மனைவி, அப்பா, அம்மா, இவர்களை தாண்டி இந்த பர்சன் என்னை நேசிப்பார்களா என்று தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் என்னை நேசிப்பார்கள் என்றால், ரைட், மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வருவார்கள் என்று தான். ஹல்லேலூயா. கட்டாயத்தினால் நான் இதை செய்ய வேண்டும், நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டீர்கள். நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். அப்படி நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, செய்யணுன்றதுக்காக நம்ம செய்தோம் என்றால் அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க மாட்டோம், விட்டு விடுவோம். ஆனால் இருதயத்தில் அன்பு இருந்தால், கர்த்தர் மேல் இருக்கும் அந்த நம்பிக்கை, விசுவாசம், அந்த பாசம், உண்மையான அன்பு இருந்தால் நாம் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு அதை செய்வோம். ஹல்லேலூயா. அதனால் இந்த இடத்தில் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ரிட்டர்ன் டு மீ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் டு யூ. ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். நீ மறுபடியும் திரும்பி வந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னிடத்தில். இப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் எதிராளிகள் பயந்து ஓடுவார்கள். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் எந்த ஒரு பிசாசன் சக்திகளும் நம்மை மேற்கொள்ளாது. நம்மையோ நம்மளுடைய பிள்ளைகளையோ மேற்கொள்ளாது. அப்போ கர்த்தர் நம்முடன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியமான ஒரு வசனம் இங்கே. ஸோ மறந்து விடாதீர்கள். ரிமெம்பர் தட் இந்த ஆண்டு ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஒரே காரியத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ரிட்டர்ன் டு மீ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் டு யூ. ஹல்லேலூயா. ஸோ இதை மனதில் நன்றாக ஏற்றுக்கொள்ளுங்கள், தியானியுங்கள், வீட்டில் போய் தியானியுங்கள். நான் எந்த வகையிலெல்லாம் ஆண்டவரிடத்தை விட்டு விலகி விட்டேன், எந்த வகையிலெல்லாம் ஆண்டவர் விட்டு தூரம் சென்று விட்டேன் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரைட்டா? என்னெல்லாம் அடுத்த வருஷம் வாங்கணும், அடுத்த வருஷம் என்னெல்லாம் செய்யணுன்றது லிஸ்ட்டு போட்டாலும் ஒரு பக்கம் போட்டு வச்சுக்கோங்க, அதை ஜெபம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எதெல்லாம் நான் செய்யாமல் விட்டு விட்டேன் என்பதை ஒரு லிஸ்ட்டு போட்டு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்கு முயற்சி எடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் என்னிடத்தில் வந்தால் நான் மறுபடியும் உன்னிடத்தில் வருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். அதனால தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லிவிட்டார். அவர் மறுபடியும் நான் திரும்பி வருவேன் என்று சொன்னால் அவர் வருவார், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அவர் வருவார் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? நீ மறுபடியும் வந்தால்தான் அவர் வருவார் என்ற நிச்சயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை பற்றி. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க.
8ஆம் வசனத்தை படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஆமா, இதுதான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். தசம பாகத்தையும் காணிக்கையும் நம்மளுடைய இந்த மாதத்தில் இருக்கும் வசனமும் அதுதான். ஆண்டவர் சொல்வது கொடுக்கும் இருதயத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ரைட்டா? தசம பாகமோ இல்லை ஆஃபரிங்கோ என்ன, அது ஒரு காசு. அது எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அது எவ்வளோ வேணாலும் நம்மளோட இயன்ற வரை கொடுக்கலாம். 10ல் ஒரு பங்கை கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். கொடுப்பதை எந்த அளவு கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க என்பது இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கவில்லை. உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், கொடுக்கும் இருதயத்தை பார்க்கிறார். த ஹார்ட் ஆஃப் கிவிங். நம்ம ஏற்கனவே இதை தெளிவாக ஒன்றாம் வாரத்திலே பார்த்து விட்டோம். த கிவிங் ஹார்ட்டை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இருதயம் எப்படியாக இருக்கிறது? கொஞ்சம் கொடுத்தாலும் அந்த இருதயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இருக்கிறதையும் கழட்டி கொடுக்கும் பொழுதும், இப்போ பாருங்க, என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை, என் சட்டையை கழட்டி கொடுக்கிறேன் என்றால், சட்டையை கொடுக்கும் பொழுதும் என்னிடத்தில் பெருமை இருக்கிறது என்றால் அது வேஸ்ட். மற்றவர்களிடத்தில் வேணால் பாருங்க, அவர் கொடுக்குற இருதயம் உள்ளவர், அவர் சட்டையை போட்டு இந்த சட்டையை காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னு. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் பெருமையினால் நீ செய்து விட்டாய் என்று. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொடுப்பது தெரியாமல் கொடுன்றார். கையில் தெரியாமல் கொடு, வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாமல் கொடு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் உண்மை இருக்கிறதா? கொடுக்கும் பொழுது மறுபடியும் இவங்க செய்வாங்க. கொடுக்கும் பொழுது சரி, நம்ம வீட்டில் யூஸ் இல்லாமல் இருக்கே, அதை கொடுப்போம். கொடுக்கும் பொழுது இது ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருக்கு, கொடுத்து அனுப்புது. கொடுக்கும் பொழுது இது எனக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது சைஸு, அதை கொடுத்து அனுப்பு. கொடுக்கும் பொழுது ஓகே ரைட்டு, இது இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் கெட்டு போயிடும், அதை கொடுங்க. இந்த இருதயம் எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். கொடுக்குற இருதயம் என்ன, யாருக்கு கொடுக்கிறீர்கள், என்ன, எப்படி, என்ன உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அதை தான் நாம் பார்த்துக்கணும். அதுதான் இந்த வசனம், இந்த மாதத்தின் வசனம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம். அப்போ இதுதான் நாம் பார்த்தோம். பாருங்க, ஆண்டவர் என்னை சோதித்து பார் என்கிறார். வானத்தை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்றால் யாராலையும் தடுக்க முடியாது. Nobody can stop if God is blessing us. ஹல்லேலூயா. உயர்வு, எளிமையான ஆட்களை ஆண்டவர் உயர இடங்களில் அமர செய்வார். அதற்கு நிறைய எடுத்துக்காட்டு வேதத்தில் இருக்கிறது. மீனவர்களாக இருந்த, ஃபிஷர்மேனாக இருந்த சீஷர்களை அப்போஸ்தலர்களாக மாற்றுகிறார் ஆண்டவர். ரைட்டா? ஷெப்பர்டாக இருந்தவர்களை ராஜாவாக, அடிமைகளாக இருந்தவர்களை பிரைம் மினிஸ்டராக, இப்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். யாரை பார்த்தீங்களா? எளிமையான இருக்கிறவர்களை செய்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய குடும்பங்களையும் சொந்த பந்தங்களையும் எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்காக வருகிறான். ஆண்டவர் அவனை பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். எளிமையான சாதாரணமான தன்னுடைய மனைவியுடன் கிளம்பி வந்த, ஆனால் அவனுடன் இருந்த ஆட்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். அவனை கூட சுற்றி இருந்த நண்பர்களும் பெருகி கொண்டே இருந்தார்கள். அவனுடைய சொத்து மதிப்பு இந்த பூமி தாங்காத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். ஏன் அதை செய்தார்? கர்த்தரை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை, அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் வானத்தை திறந்து ஆசீர்வதி யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அது பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருப்பது நாம் தான். ஹல்லேலூயா. We are the hindrance and we are the blocking wall for God's blessings. We have to receive. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்பது தான் ஆண்டவரும் விரும்புகிறார். ஆண்டவரும் அதை தான் விரும்புகிறார். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விரும்புவதை நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.
இப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்கிறார், அதை நீ சோதித்துப்பார், எனக்கு கொடுத்துப்பார், அந்த இருதயம் உனக்கு வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, இந்த 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிங்க. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வந்திருக்கும், கரெக்டா இல்லையா? என்ன இடம் மற்றவங்களுக்கு செய்கிறாங்களே, ரைட்டா? இதில் என்ன இங்கே எப்படி போட்டிருக்குன்னா, ஒழுக்கமே இல்லாதவங்க, கடவுளை பற்றி கண்டுக்காதவங்க, சர்ச்சுக்கே போகாதவங்க, ஏனோ தானோ வாழ்க்கை வாழ்கிறவங்க, கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா கார் வாங்குவாங்க, 2 கார் வச்சுருப்பாங்க, 3 கார் வச்சுருப்பாங்க, வீடு வாங்குவாங்க, நிலம் நமக்கு முன்னாடியே வாங்கினே இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இந்த எண்ணம் சிந்தனை நமக்கு வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட இதே கேள்வி நம்ம கேட்டிருப்போம் ஆண்டவரை பார்த்து. என்ன ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கீங்க, இவங்கெல்லாம் இப்படி செய்கிறவங்களாச்சே, அவங்களாம் அப்படி செய்கிறவங்களாச்சே அப்படின்னு சொல்லி மற்றவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணியே நம்ம வாழ்ந்து பழகிட்டதால் பக்கத்து வீட்டில் எது நடந்தாலும் நமக்கு பொறாமையாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ ஸ்டார்லாம் எப்படி கட்டுறோம் வீட்டில், பக்கத்து வீட்டில் ஸ்டார் கட்டிட்டாங்க, நம்ம வீட்டில் கட்டியே ஆகணும் அப்படின்வாங்க. கரெக்டாக இல்லையா? ஸ்டாரை நீ கட்டு, பக்கத்து வீட்டில் கட்டினதால நீ ஏன் கட்டுற, இதெல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டில் கட்டியாச்சு ஸ்டாரு, நம்ம கட்டி ஆகணும். கரெக்டாக இல்லையா? இதுதான் பஞ்சாயத்தாக இருக்கும். அதே போல் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், இல்லை ஒரு புடவை வாங்குகிறோம், இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுப்போம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது, நம்ம வீட்டில் ஒரு இது நடக்கும்போது இதே மாதிரி பிரியாணி போடணும், இதே மாதிரி புடவை வாங்கணும். பாருங்க, மனித எண்ணம், மனித செயல். ஆண்டவர் நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அப்படி ஆண்டவர் பரலோகத்தில் சிரிச்சுன்னு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செய்யறதெல்லாம் பார்த்து சிரிப்பார் அவர். இந்த பிள்ளைங்க எப்படியெல்லாம் வளர்த்துருக்கேன், இது இன்னும் கூட திருந்தாமே சுற்றின்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல 13ஆம் வசனம் படிங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் விரோதமாய், ஆமா, பேச்சின பேச்சு என்ன பேச்சு அப்படின்றார் ஆண்டவர். விரோதமாய் இப்படிலாம் பேசியிருக்கீங்களே, நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னா என்னைக்காவது இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுற, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, அக்கா, மாமா, பெரிய பச்சி இவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்க, எனக்கு செய்யலை. இன்னொன்று, அதாவது மற்ற மார்க்கத்தார் அவங்க கல்லை வணங்குறான், அவன் இதை வணங்குறான், அவனுக்கு நல்லா இருக்கிறான், அவன் இதை நான் செழிப்பாக இருக்கிறான், கரெக்டாக இல்லையா? அதை செய்கிறான், இதை செய்கிறான், காரில் வரான் போகிறான். நம்ம தான் வாழ்க்கை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் போல இருக்குது. இந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த எண்ணத்தை எடுக்கவே முடியாது. சில பேர்கிட்டலாம் எடுக்கவே முடியாது. சில பேர்லாம் அந்த எண்ணம் எப்பொழுதும் அவங்களே ட்ராவல் பண்ணினே இருக்கும். அந்த 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 வார்த்தை டிக்ஷனரிலேருந்து எடுத்தால் தான் உண்டு. எது அந்த மனக்கிளேசம்ன்ற வார்த்தை இருக்குது, அது டிக்ஷனரிலேருந்து எடுத்தே ஆகணும். அது எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். அது நம்ம கூடவே வந்துருக்கும். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, ஒரு மாதிரி இதாக இருக்குது, ஒரு மாதிரி அதாக இருக்குன்னு சொல்லி போயினே இருப்போம். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஏதோ ஒன்றை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை பார்த்துட்டுக்கிறாங்க, ஏதோ ஒரு புடவையை பார்த்துட்டுக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டுக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் காரையோ இல்லை சம்திங் பார்த்துட்டுக்கிறாங்க. அதால் தான் மன கஷ்டமாகவே போயின்னுக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, தான் கேட்குறாரு. அந்த ஜனங்களும் அதே தான் பண்ணுறாங்க. எப்படி ஆண்டவரே எங்களெல்லாம் ஆசீர்வச்சிங்க, நாங்கள்லாம் செழிப்பாக இருக்கிறாங்களே, எங்களெல்லாம் இப்படி போட்டு துவைச்சி எடுக்கிறீங்களே, எல்லாத்துலேயுமே அடிச்சு சாத்துறீங்களே, ஆனால் இவங்கள இப்படி செழிப்பாக வச்சுருக்கீங்களே, எல்லாம் வச்சுருக்காங்க. பேசும்போதெல்லாம் இப்படி மோதிரத்தை காட்டி காட்டி பேசுகிறாங்களே எங்ககிட்ட, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதுக்கு பதில் பாருங்கள். 15ஆம் வசனம் படிங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். பயந்தவர்கள் இந்த இடத்துல நீங்க முக்கியமா பார்க்கணும். ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு சில ஆசீர்வாதங்களை சொல்கிறார். 17ஆம் வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்ன செய்ய போகிறேன், இவர்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்தவர்கள், அப்புறம்
ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் என்றால் கர்த்தருடைய நாமத்திற்கு, கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்றவங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுறவங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்தை பயப்படுறவர்கள் என்றால் those who revere God, மரியாதை செலுத்தி, கர்த்தருடைய நாமத்திற்கு மரியாதை செலுத்தி சரியான வாழ்க்கையை வாழ்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி சூழ்நிலை இருந்தாலும் நான் ஒரு போராளி, நான் ஐ ஆம் அ சோல்ஜர் ஃபார் காட். கரெக்டா இல்லையா? நீ நாட்டை பாதுகாக்க, ஒரு சோல்ஜர் எப்படி யோசிப்பான்? நான் நாட்டை பாதுகாக்க நான் முன்னாடி நிற்கிறேன். ஒருத்தன் பென்ஸ் காரில் போகிறான்னா ஒரு சோல்ஜர் பென்ஸ் காரை திரும்பி பார்க்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு கடமை என்ன? அவர்கள் நன்றாக இருப்பதற்காக நான் போய் எதிராளிகளுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன் என்பதுதான் அந்த போராளியுடைய. அப்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்தர். நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? ஒரு போராளியாக, ஒரு சோல்ஜராக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போது கர்த்தருடைய போராளி நீ, யூ ஆர் அ காட்ஸ் சைல்டு, யூ ஆர் அ காட்ஸ் சோல்ஜர். அப்போ ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பார், உயர்த்துவார், இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் எண்ணம், சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டு, வருகிற ஆண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? த ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கான ஏற்ற பயம். த ஃபியர் ஆஃப் காட் நமக்குள்ளே இருக்கு. மனிதர்களை பார்த்து பயப்படுறோம் பார்த்தீங்களா? ஒரு காரியத்தை செய்யும்பொழுது ஐயோ அவங்க எதாவது சொல்லிடுவாங்களா, இவங்க எதாவது சொல்லிடுவாங்களா, அங்கிள், அப்போ ஜிஎஸ் அங்கிள்லாம் பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ அங்கிள் எதாவது சொல்லிடுவாரா, அப்பா எதாவது சொல்லிடுவாரான்னு பயப்படுவாங்க எல்லாரும். ரைட்டா? நான் அடிக்கடி அங்கிள் சொல்லுவேன், அங்கிள் உங்களை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க அங்கிள். அப்படி ஐயோ அப்படியெல்லாம் இல்லையாப்பா, அப்படியெல்லாம் இல்லையாப்பான்னு அவர். இல்லை அங்கிள் உங்களை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, நீங்கள் பண்ணுற அட்டகாசத்தில் அவங்க எல்லோரும் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்வாரு. இல்லையாப்பா அப்படின்வார். பாருங்க, நாம் ஒருத்தரை பார்த்து பயப்படுறோம் என்றால் ரைட்டா, அவருக்கு முன்னாடி சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தவறு செய்யக்கூடாது என்பதற்காக இப்படிலாம் யோசிக்கிறோம். அதில் 1% கூட கடவுளுக்கு நேராக பயப்பட வேண்டும் என்று நினைப்பதில்லை. மனிதனுக்கு நேராக பயப்பட வேண்டும், பாஸ்டருக்கு எதிராக பயப்பட வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு எதிராக சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர, கர்த்தர் உண்டாக்கின ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த தேவ பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது காரியம், ஆனர் ஹிஸ் நேம் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். அப்போ தியானம் செய்கிறவர்கள் யார் இவர்கள் என்றால், வேதத்தை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தியானிக்க. இப்போ கர்த்தருடைய நாமத்தை தியானிப்பது யார் செய்வார்கள் தெரியுங்களா? ஆண்டவரை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்கள் தான் கர்த்தரை தியானிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் முதல்ல நான் உபவாசம் போகும்போது, ஏலகிரிக்கு போகும்பொழுது நான் இதை தான் செய்தேன். ஐ வாண்டட் டு நோ மோர் அபவுட் காட். ஆண்டவரை இன்னும் நெருங்கி பழக, இன்னும் அந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ளே போகணும் என்பதற்காக ஒரு 2-3 ஷீட் எடுத்து ஆண்டவருடைய நாமங்கள்லாம் எழுதி, அந்த பேப்பர் எங்கே இருக்குன்னு தெரியல, ஒன்று கூட எழுதி, இந்த நாமத்தில் என்ன அர்த்தம் இருக்குது, இதை ஏன் ஆண்டவருக்கு இந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த நாமம் ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் என்ன அர்த்தம் இருக்குது, எந்த சூழ்நிலையில் இந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்தார். ஏன்னா 1000 நாமங்கள் உடையவர் ஆண்டவர் வேதத்தில். கரெக்டாக இல்லையா? ஏராளமான நாமங்கள். அந்த நாமங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, அந்த இருதயத்தை சொல்கிறேன். ஒருத்தரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இருதயம் எப்பொழுது வரும் என்றால், அவரை நெருங்கி பழக வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறவர்கள் தான் அவரை தெரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இல்லைன்னா எல்லாம் ஒதுங்கி நிற்பாங்க. ஏன் ஒதுங்கி நிற்கிறோம் அப்படின்னா, அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதற்காக தூரம் நிற்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரை புரிந்து கொள்ள, அவரை நெருங்கி பழகுவதற்கான வாஞ்சை இருந்தால் மட்டும்தான் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அவருடைய நாமங்கள், அவருடைய கேரக்டரு, அவரை பற்றி தியானிப்பது, அவர் யாராக இருக்கிறார், என்ன செய்கிறார், எனக்கு என்ன இதை பற்றி சிந்திப்போம்.
இல்லை என்றால் என்ன சிந்திப்போம்? எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்ன கொடுக்க போகிறார், என் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறார், என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போகிறார், எனக்கு வீடு கட்டி தருவாரா, எனக்கு கார் தருவாரா என்று எனக்கு என்ன செய்வார், எனக்கு என்ன செய்வார், எங்களுக்கு என்ன செய்வார், நாளைக்கு சோறு போடுவாரா, நாளைக்கு சோப்பு இருக்குமா வீட்டில், நாளைக்கு அரிசி இருக்குமா வீட்டில், நாளைக்கு காசு இருக்குமா, நியூ இயருக்கு காசு கிடைக்குமா, இதை பற்றி தான் நாம் சிந்தித்து கொண்டிருப்போமே தவிர கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் நாமத்தை தியானிக்கிறவர்கள். அப்படி என்றால் என் சிந்தனை கர்த்தர் மேல் தான் இருக்கிறது. அவருடன் நெருங்கி பழக வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த 17ஆம் வசனம் படிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று. அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். இங்கிலீஷ்ல சூப்பரா போட்டிருக்கு, தே வில் பி மைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். எவ்வளோ உரிமை எடுத்துக்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர். நம்ம கூட இந்த உரிமையை எடுத்துக்க மாட்டோம், ரைட்டா? நம்ம கூட ஆண்டவரை அலட்சியமாக பார்ப்போம் நிறைய இடங்களில். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையே போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எவ்வளவு டீப்பாக அவர் நம்மளை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றால் தே வில் பி மைண்ட், அவர்கள் என்னுடையவர்கள் என்று. இப்போ பாருங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை நடக்குது, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து. அந்த சண்டையில் நமக்கு டப்புன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார். யாராவது அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் நின்று சண்டைப்படாத, அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. கரெக்டாக இல்லையா? அப்பா, நம்ம கூட யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உலகத்தில் இருக்கும் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, தே வில் பி மைன்றார், இவர்கள் என்னுடையவர்கள் என்கிறார். இதை விட ஒரு வசனம், இதை விட ஒரு வார்த்தை, இதை விட ஒரு பெரிய ஒரு வாக்கு ஆண்டவர் கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முடிகிறது முழுவது இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் செல்லலாம். ஆண்டவர் சொல்வது இதுதான், என்னுடைய நாமத்தை பார்த்து பயப்படுபவர்கள், என்னுடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், இவர்கள் 2 பேர் இந்த கேட்டகரியில் இருக்கிறவர்களுக்கு தே வில் பி மைன், அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள், அவர்களை யாரும் தொட முடியாது என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ கர்த்தர் என்னதான் தே வில் பி மைன் சொன்னாலும் அந்த உணர்வு நமக்கு இருக்கணும்ல. பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஆண்டவர் இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் என்னுடைய ஆட்கள், இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொன்னாலும் அந்த உணர்வு, அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த அன்பு நமக்கு வரவில்லையே என்பதுதான் பிரச்சனை. ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று ஆரம்பித்தோம், கரெக்டா இல்லையா? God has not changed. கர்த்தர் மாறவில்லை. நேற்று இருந்த பொழுது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கும் அப்படிதான் இருக்கிறார். அவர் மாறவில்லை. அவர் வாக்கும் மாறவில்லை, அவர் வார்த்தையும் மாறவில்லை. அவர் என்ன செய்ய போகிறார் என்பது, உனக்கும் வாழ்க்கையில் என்ன செய்ய, எதுவும் மாறவில்லை. நீ தான் மாறிவிட்டாய். நீ தான் கர்த்தரை புரிந்து கொள்ளவில்லை. You have not understood God. கர்த்தர் என்ன சொல்கிறார்? You are mine. நீ என்னுடையவள் என்கிறார். அதை புரிந்து கொண்டு கர்த்தருடையவன் நான். யார் எப்படி வேணா போங்க, யார் எப்படி வேணா போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ கார் வாங்கிக்கோ, பங்களா வாங்கி, எது வேணா செய், அதை பற்றி எனக்கு நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை பார்த்துக்கொள்ளார், என் குடும்பத்தை நான் கர்த்தருக்காக ஒரு ஓட்டம் ஓடுவேன் என்று சொல்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மேலே படிங்க. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆண்டவர் சொல்வது இதுதான். நீ கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீதிமானுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை நான் காட்டுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் காட்டுவேன், வித்தியாசத்தை காட்டுவேன். ஆனால் வித்தியாசத்தை காட்டும் பொழுது நீ என் பக்கம் இருக்கணும்ன்றார். ஹல்லேலூயா. நீதிமானாய் நீ இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு பி ரைச்சியஸ். நீ வாக்கு கொடுத்ததை நிறைவேற்று. நீ என்ன, நீ கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தருடைய பிள்ளையா நில்லு, என் பக்கமாய் நில்லு, கர்த்தருக்கு பயந்தவனாய் நில்லு, உண்மையாய் வாழு. நீ என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தியோ அதை செய், கர்த்தரோட நில். அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் வித்தியாசத்தை காட்டுவேன். இப்போ நீ கேட்குற பத்தியா, என்ன வித்தியாசமாக இருக்குது, என்ன வித்தியாசமாக இருக்குது, எனக்கு செய்ய மாட்டேன்னு இருக்கியே, எனக்கு அதை செய்ய மாட்டேங்கிறீ, இதை செய்ய மாட்டேங்க. இப்போ கேட்குற பத்தியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ நீ கேட்குற பத்தியா, இதை செய். ஒரு நாள் வரும்,
அப்பொழுது இன்றைக்கே செய்கிறேன்னு சொல்லல ஆண்டவர். என்ன சொல்கிறார்? ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும் பொழுது வித்தியாசத்தை காட்டுவேன், மற்றவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன், மற்ற குடும்பங்களுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் வித்தியாசம் காட்டுவேன், மற்ற ஜாதிகளுக்கும் உன்னுடைய ஜாதிக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, கிளியர் டிஸ்டிங்ஷன் காட்டுகிறவர் ஆண்டவர். ஆண்டவரால் செய்ய முடியாதா? செய்ய முடியும். அதை தான் எகிப்தில் ஆண்டவர் செய்து காட்டினார். எகிப்தில் 10 வாதைகளை கொடுக்கும் பொழுது அந்த வாதைகள்லாம் எகிப்தில் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு அது பாதிக்கவே படவில்லை. முதல் குமாரன் இறந்தான் எகிப்தில். இஸ்ரவேலில் அந்த ஜனங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. நெருப்பு மழை இருந்தது, இந்த பக்கம் ஒன்றும் நடக்கலை. பாயில்ஸ் கட்டிகள் வந்து இறந்தார்கள், இந்த பக்கம் ஒன்றுமே நடக்கலை. ஆடு மாடுகளை கூட, இஸ்ரவேலர்கள் வைத்திருந்த ஆடு மாடுகளை கூட ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். அதுதான் வேத சத்தியம். ஹல்லேலூயா. ஆடு மாடுகளை விட்டு விட்டார், ஜனங்களை மற்றும் இல்லை. அவர்கள் வைத்திருந்த எல்லா பொருட்கள், ஆடு மாடுகள் என்ன இருந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், தே ஆர் மைன் என்கிறார். யாரை பார்த்து தே ஆர் மைன்? தேவ பயம் இருக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்கள், தேவ நாமத்தை ஆழ்ந்து சிந்தித்து அதை தியானம் பண்ணுகிறவர்கள், கர்த்தரை மேல் பிரியமாயிருக்கிறவர்கள், கர்த்தரை பற்றி கொண்டு ஜீவிக்கிறவர்கள், கர்த்தருக்கு நெருக்கமாய் போகும், இன்னும் கிட்ட போகணும், கர்த்தருடைய கிட்ட போகணும் என்ற வாஞ்சை இருக்கிறவர்கள், உலகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல. இதை கிடைக்குமா, அதை கிடைக்குமா, அந்த பொருள் கிடைக்குமா என்று ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவர் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் உலக பார்வையிலேயே இருக்கிறார்கள், அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? இங்கே கர்த்தரை உங்கள் பின்னாடி வருமே, என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நாள் நாங்கள் உங்கள் பின்னாடியே வந்து இருக்குமே, மற்றவர்களெல்லாம் இப்படிலாம் ஆயின்னு இருக்கு, எங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வித்தியாசத்தை நான் காட்டுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுவார். நிச்சயமாக ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை நீர் நிச்சயமாக காட்டுவீர். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று நீர் சொன்னீரே, நீர் என்னுடையவள் என்று நீர் சொன்னீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யூ ஆர் மைன் என்று சொன்னீரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மாறாதவர், அவர் வாக்கு மாறவில்லை, அவர் வார்த்தை மாறவில்லை, அவர் என்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. நீ தான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது, நீ என்னிடத்தில் வந்தால் நான் உன்னிடத்தில் வருவேன். இஃப் யூ ரிட்டர்ன் டு மீ ஐ வில் ரிட்டர்ன் டு யூ என்கிறார் ஆண்டவர். மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வா, மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், வித்தியாசத்தை காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அதை தான் உறுதியாக இந்த நாளில் கூட சொல்கிறார் ஆண்டவர். ஐ வில் ஷோ த டிஃபரன்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றி கொடுப்பார். எல்லாவற்றையும் மாற்ற முடியும் கர்த்தரால். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் கூட எங்களோடு அப்பா தேவரே வழி நடத்தி வந்ததற்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி இம்மட்டுமாக கர்த்தாவே எல்லாவற்றிலும் எங்களை கர்த்தாவே அப்பா தேவரே எல்லாவற்றிலும் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டு முழுதும் 2025 முழுதும் எங்களோடு இந்த கடைசி வாரத்தில், ஞாயிற்றுக்கிழமை கடைசி வாரத்தில் அப்பா தேவரே இந்த ஆராதனை முடிக்கக்கூடிய கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சுக பலத்தை தந்தீரி. ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வந்து கலந்து கொள்ள எங்களுக்கு பலத்தை தந்தீரி. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரே உண்மையே எல்லாவற்றிலும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சபையின் தலையாக இருக்கிறீர். உண்மையே ஏற்றுகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் வாழ்க, நீர் வாழ்க, நீர் என்றென்றைக்கும் வாழ்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே உண்மையை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. வராது வரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு நிற்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.